Hello, my dear students of GCE A level. Welcome to Kavin English Learning channel. Today, I'm going to teach you General English book. So please take your General English book with you. Let's start our lessons today. Our third unit is based on the topic relationships. எங்கட மூன்றாவது யூனிட் நாங்க பார்த்து கொண்டு வரோம் ரிலேஷன்ஷிப், உறவுகள் சம்பந்தமானது. என்ன ரிலேஷன்ஷிப் என்ன? உறவுகள் சம்பந்தமான ஒரு கட்டுரை ஒன்றை பார்த்தோம்னாங்க. அது சம்பந்தமான क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ணி கொண்டு வரோம். So let's continue it. After reading the text, you have to do this activity in your groups. In groups of 5 or 6, read the essay again. Now, discuss more points and examples that you can add to each paragraph in the essay. Write them in the following table next to the relevant paragraph summary. A few are done for you. Right. இப்போ உங்களுக்கு அந்த இன்ட்ரோடக்ஷனை தந்திருக்குது. ரெண்டு சைட்லயும் உங்களுக்கு விஷயங்கள் போடப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்னை ரீட் பண்ணுவோம். The first and the closer relationships we form are usually with our parents and other family members. முதலாவது நாங்க மிகவும் நெருக்கமான உறவை மேற்கொள்றது யாரோட பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எங்களுடைய பெற்றோரோடையும் அதோட எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் தான் கூடுதலான ரிலேஷன்ஷிப்பை நாங்க மேற்கொள்றோம். அதுக்கு பொருத்தமான விஷயம் என்ன? சமரி என்ன சொல்லலாம்? A child who is brought up by his older sister will love her like a mother. ஒரு குழந்தை அவங்களுடைய மூத்த சகோதரியால வளர்க்கப்பட்டிருந்த அந்த பிள்ளை அந்த அக்காவை எப்படி ஒரு தாயை போல பாக்கு. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா அடாப்ட் பண்ணிப்பட்டிருந்தா. அடாப்டண்டா என்ன? ஒரு அனாதரவான பிள்ளைகளை எடுத்து வளர்த்திருந்தா. அந்த ரிலேஷன்ஷிப்பும் ஒரு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ஒரு ஆக்சிடென்ட்ல பேரண்ட்ஸ் இழந்துட்டாங்க. அதுல ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ல பேரண்ட்ஸ் இழந்துட்டாங்க. அப்ப அவங்களுக்கு துணையா நிக்க போற உறவுகளை ஃபர்ஸ்ட் அண்ட் க்ளோசர் ரிலேஷன்ஷிப்பா அந்த பிள்ளை பார்த்துக்கொள்ளும். ரைட். செகண்ட் ஒன், we make friends throughout our lives. எங்களோட வாழ்க்கை பயணத்துல நாங்க எடுத்துக்கொண்டு சொல்லமாட்டா ஒவ்வொரு ஸ்டெப்லையும், ஸ்கூல் லைஃபா இருக்கட்டும், யூனிவர்சிட்டி லைஃபா இருக்கட்டும், அது ஒர்க்கிங் பிளேஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு உருவாகுவாங்க. we can laugh and cry with our friends. நாங்க சிரிக்கலாம், அதே நேரம் அழலாம். அதாவது நாங்களோட சுக துக்கங்களை எங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. we can play with our friends. எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நாங்க விளையாடலாம். we can study with our friends. நண்பருடன் சேர்ந்து நாங்கள் பாடங்களை படிக்கலாம். இப்படி உங்களுக்கு தோன்ற ஐடியாஸ நீங்க அந்த பாக்ஸுக்குள்ள எழுதி கொள்ளுங்க. Next one, a very special relationship is shared between a husband and wife or a girlfriend and a boyfriend. அடுத்ததா பார்த்தோம்னா நாங்க ஒரு மிகவும் விசேடமான ஒரு உறவு என்று சொல்றோம், கணவன் மனைவி உறவு. அதே நேரம் நீங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற உறவு. அதன் மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்குது? they take care each other, they help each other, they look after each other. இதை விட நீங்க என்னென்ன உங்களுக்கு ஃபீல் பண்றீங்களோ அதையும் நீங்க அதுக்குள்ள போட்டுக்கொள்ளலாம். there are relationships that are not very close. we have such relationships too in our life. சில தொடர்புகள் எங்களுக்கு ஏற்படும், ஆனா அது மிகவும் நெருக்கமான தொடர்பு என்று சொல்ல முடியாது. தற்காலிகமான தொடர்புகள். இப்ப நீங்க பிசினஸ் பீப்புள் எடுத்துக்கொண்டு சொன்னீங்கன்னா அவங்க கஸ்டமர்ஸோட, இப்ப நாங்க ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வேண்ட அந்த நேரத்துல ஏற்படுற ரிலேஷன்ஷிப் கஸ்டமர் என்ன பிசினஸ் பீப்புள் வித் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். சோ அது வெரி டூ ஷார்ட்டும் நாட் வெரி க்ளோஸுமாம் இருக்கு. அதே மாதிரி while traveling in bus, நாங்க பஸ்ல பிரயாணிக்கும் போது எங்களுக்கு யாராவது ஏதாவது உதவி செய்திருந்தாலோ, நாங்க யாரும் பாக்குறாக்களோ, அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் தோணுதோ அதை நீங்க இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா there are good relationships and bad relationship
which can have a good effect or a bad effect on our life. Right. சில சமயத்துல எங்களுக்கு நல்ல விதமான ஒரு உறவு கிடைக்கும், அதே நேரம் கூடாத இஃபெக்டை ஏற்படுத்தக்கூடிய எதிர்மறையான இதை ஏற்படுத்தக்கூடிய உறவுகளும் கிடைக்கும். அப்ப அப்படியான உறவுகளை பற்றி நாங்க என்ன சிந்திக்கிறோம்? அப்ப பாஸ் அண்ட் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப், ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டா அதன தலைவரும் பணியாட்களும், சில நேரம் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லதாக கூடிய அமையலாம், சில நேரம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அமையலாம். வித் சம் ரிலேஷன்ஸ் ஆஃப் அஸ், எங்கட உறவுகள், எங்கட அம்மாட சகோதரங்கள், அப்பாட சகோதரங்கள், அவங்களோட எங்களுக்கு ஏற்படுற இஃபெக்ட்ஸ், அதாவது தாக்கம் நல்ல விதமாகவும் இருக்கலாம். சில பேர் நல்ல க்ளோஸா பழகுவாங்க, சில பேர் என்ன ஒரு ஜெலஸ் வச்சிருப்பாங்க, பொறாமையோட பழகுவாங்க. அப்படியான சந்தர்ப்பங்களும் இருக்குது. சோ இந்த விஷயத்துக்கு நீங்க என்ன பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண போறீங்களோ அதையும் நீங்க போட்டுக்கொள்ளலாம். Relationships can grow very quickly or very slowly. They can also change. ஒரு உறவு என்பது வந்து கெரியா ஒரு ரிலேஷன்ஷிப் தொடர்பு வந்து உடனே ஏற்படக்கூடியதாக இருக்கும், குயிக்கா ஏற்படும். ஆனா அதே மாதிரி குயிக்கா இல்லாமலும் போயிடும். They can also change. அந்த உறவுகள்ல மாற்றமும் ஏற்படலாம். ரிலேஷன்ஷிப் வித் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பார்த்துக்கொண்டீங்கன்னா தக்காளி கதைப்பாங்க. சில பேர் ஓடி வந்து உங்களோட கழிச்சு உங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா சில நேரம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து டக்குன்னு இன்னொரு ஃப்ரெண்டை கண்டோன்னு உங்களை விட்டு போட்டு அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாங்க. அப்ப ரிலேஷன்ஷிப் கேன் க்ரோ வெரி குவிக்லி அண்ட் வெரி ஸ்லோலி. தே கேன் ஆல்சோ சேஞ்ச், நேரத்துக்கு நேரம் சேஞ்ச் பண்ணப்படுது. சோ இதுக்கு உங்களுக்கு ஏற்பட்ட உதாரணங்கள், அனுபவங்களை வச்சுக்கொண்டு நீங்க குரூப்பா டிஸ்கஸ் பண்ணி இதை எழுத போறீங்க. Romantic relationships can make us feel very happy, but they can also make us feel very sad when they go wrong. Right. ரொமான்டிக்கான ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கொண்டு சொல்லிச்சுக்கோன்னா உங்களை சந்தோஷமா வச்சிருக்கு. பட் சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களை கவலையை ஏற்படுத்தக்கூடியதும் இவ்வகையான ரிலேஷன்ஷிப் தான். கூடுதலா பாத்தீங்கன்னா டீனேஜ்ல ஏற்படுற கலாம், இது வந்து மேரேஜ்ல போய் முடியாதுன்னு எப்படியோ, அதனால உங்களுக்கு மன கசப்புகள், நிறைய விஷயங்கள், லவ் ஃபெயிலியர், நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள அடங்கும். So you can add any points as you wish in this column. So conclusion அதான் வந்து ஒரு முடிவா இருக்க போகுது. So please do this activity with your groups and let's see what are the points you are adding more and more. So you can share the ideas in the comments also. Good. Second question. Do you agree with the statements below? First discuss with a friend and then share your opinions with your class. Try to give reasons. Right. நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அக்ரி பண்றீங்களா, ஏற்றுக்கொள்றீங்களான்னு சொல்லி உங்களோட குரூப்ல முதல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்க. I am closer to my mother than to my father. நான் வந்து என்னுடைய அம்மாவோட தான் கூட க்ளோஸா இருப்பேன், அப்பாவோட அம்மாவோட க்ளோஸா இருக்கிறேன். இதை நீங்க அக்ரி பண்றீங்களா, அதுக்குரிய காரணம் என்னன்றதை நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ண போறீங்க. My best friends are the ones I made in primary school. நான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லப்படுற ஆக்கள் வந்து யாருன்னு சொல்லி சொன்னா, நான் என்னுடைய பிரைமரி ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணி கொண்டு வர ஆக்களை தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்ல போறோம். There are no cultural differences when it comes to falling in love. Any human being can fall in love, whether their culture or allows it or not. கலாச்சார வேறுபாடு ஒரு லவ்ல நாங்க ஒரு காதல் வயப்படுறதுக்கு முக்கியமானது இல்ல. எல்லா ஹியூமன் பீங்கும் அந்த உணர்வு வந்தா அவங்க லவ் பண்ணுவாங்க. Only young people fall in love. All people don't understand love. இளமாக்களுக்கு மட்டும்தான் காதல் வரும், ஆனா வயசானாக்களுக்கு அந்த அன்பை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லப்படுது. இதை நீங்க அக்ரி பண்றீங்களா? I will never marry for money. நான் பணத்துக்காக கல்யாணம் கட்ட மாட்டேன். No marriage is perfect. எந்த கல்யாணமுமே திருப்தியானது, பெர்ஃபெக்ட் ஆனது இல்ல. If you are in a bad relationship, you should break it off. நீங்க வந்து ஒரு கூடாத ஒரு உறவோடு இருக்கிறீங்கடா, அதை நீங்க முறியடித்தே ஆக வேண்டும். Sometimes imaginary love is better than real love. கற்பனையில வர காதல் வந்து உண்மையான காதலை விட நல்ல என்று சொல்லப்படுது. சோ நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட, இதுக்குரிய பாயிண்ட்ஸை நீங்க ஆர்கியூ பண்ணலாம். இது ஒரு டிபேட் மாதிரி உங்களோட கிளாஸ்ல நீங்க செய்து கொள்ளலாம். ஓகே. Next activity is a speaking activity. Select a topic and have mini debates on the following. ஒரு சின்ன விவாதம் உண்டு நீங்க செய்ய போறீங்க. டாபிக்ஸ் தந்திருக்கு உங்களுக்கு பாப்போம். Preposition, opposition.
என்ன ரைட் 2 குரூப் இருக்கும் என்ன ஒரு ஆக்கள் ஒரு கருத்தை முன்வைப்பாங்க அதை ஒப்போஸ் பண்ணி மெட்டாக்கள் கதைப்பாங்க advanced level students should not get involved in romantic relationship ரைட் அட்வான்ஸ் லெவல் ஏஎல் படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த லவ் அப்படி எல்லாம் வரக்கூடாது என்ற ஒரு குரூப் சொல்லுது அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கெட் இன்வால்வ் இன் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இல்ல ஏஎல் படிக்கிறார்களும் லவ் பண்ணலாம் ரொமான்ஸ் செய்யலாம் சொல்லி ஆப்போசிட் குரூப் கதைக்க போறீங்க செகண்ட் டாபிக் we should fall in love before we get married நாங்க வந்து எப்ப லவ் பண்ணலாமாம் கல்யாணத்துக்கு முன்னுக்குன்னு சொல்லப்படுது we don't have to fall in love before we get married ஆப்போசிட் குரூப் என்ன சொல்லப்படுது நாங்க கல்யாணத்துக்கு முதல் லவ் பண்ண கூடாதுன்னு சொல்லுது தேர்ட் ஒன் it is better to have a formal and distant relationship with our teacher and principal என்ன டீச்சரோடையும் பிரின்சிபலோடையும் வந்து நாங்க ஒரு ஃபார்மலான ஆபீஷியலான ரிலேஷன்ஷிப்பும் ஒரு டிஸ்டன்ட் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்லுது it is better to have a more informal friendly relationship with our teachers and principal informal ஆனது ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப் நாங்க டீச்சர்ஸோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் வச்சிருக்கலாம் என்று சொல்லி அடுத்த டாபிக் சொல்லப்படுது fourth one separation and divorce are against our culture and therefore should not be encouraged விவாகரத்து வந்து எங்களுடைய கல்ச்சருக்கு முரணானது சோ அது நாங்க ஊக்கப்படுத்தக்கூடாது ஒரு குரூப் சொல்லுது separation and divorce are better than staying in a harmful relationship the divorce விவாகரத்து வந்து முக்கியம் ஏன் அதை விட நாங்க ஒரு harmful எங்களுக்கு பாதகமான ஒரு உறவுல இருக்கிறத விட நாங்க இந்த டிவோர்ஸ் வந்து முக்கியம் எங்களுக்குன்னு சொல்லி இன்னொரு குரூப் டிஸ்கஸ் பண்ண போகுது so here is some language of agreeing and disagreeing for discussion and debate note that you can say I agree and stop at that as well as say I agree with you I totally agree with what you said etc இப்ப நீங்க பிள்ளைகள் உங்களோட டீச்சர் விடுற மாதிரி குரூப்ஸ் பண்ணி போட்டு ஒரு டாபிக்கை பிக் பண்ணுங்க டாபிக்கை பிக் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுங்க பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்க ஒரு மினி டிபேட் ஒன்று உங்களோட கிளாஸ்ல செய்யலாம் ஐ அக்ரி வித் யூ ஐ டோட்டலி நாட் அக்ரி வித் யூ என்று சொல்லி உங்களோட டிபேட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே here you can say strong agreement ஒரு விஷயத்தை நாங்க முழுசா ஏற்றுக்கொள்ற வேண்டாம் என்ன சொல்லுவோம் I completely agree I totally agree I agree wholeheartedly with you with this idea or with what you say or with this statement or with that we must or must not you can say whatever agreement I agree ஒன்றை ஏற்றுக்கொள்றேன் mild agreement கொஞ்சம் உங்களுக்கு ஓகேவா படுது அவங்க சொல்ற பாயிண்ட் I somewhat agree I think I agree I kind of agree I sort of agree அப்படி சொல்லலாம் no agreement or no disagreement நீங்க agree பண்ணல அத disagree பண்ணல I neither agree no disagree I neither agree or no disagree mild disagreement கொஞ்சமாத நிராகரிக்கீங்க I think I disagree I kind of disagree I sort of disagree disagreement முற்றாக நிராகரிக்கிறீங்க I disagree strong disagreement I totally disagree I completely disagree right அப்படி வந்து இந்த ஃப்ரேஸை வச்சுக்கொண்டு நீங்க கூட டிபேட்டை வந்து டெவலப் பண்ணலாம்னு சொல்லப்படுது okay next one writing after the debate let's write an essay on the one of the topics select one of the topics given below and write an essay of not more than 250 words discussing both sides of argument follow the structure and use the information given below you may of course use your own ideas instead right இப்போ நீங்க வச்ச டிபேட்டை வச்சுக்கொண்டு ஒரு எஸ்ஸே ஒன்று எழுத சொல்றாங்க டாபிக்ல ஏதாவது ஒன்று எடுத்து நீங்க ஒரு எஸ்ஸே 250 வேர்ட்ஸுக்கு குறையாம எழுத போறீங்க டாபிக் advantages and disadvantages of A-level students in romantic relationship for introduction paragraph 1 அப்படி போகுது romantic relationships ஆண்டு போட போறீங்க advantages they bring joy and happiness relieve stress can study together provide support and friendship a natural part of life ன்னு சொல்லலாம் teachers and us formal and distant or informal and friendly teacher's role in the school is to teacher role இருக்குன்றத
டெவலப் பண்ணுங்க. should be formal to maintain discipline, to give and follow instruction, more admirable when formal, to show respect. நாங்க எப்பயும் ஒரு ஃபார்மல் ரிலேஷன்ஷிப் டீச்சர்ல வச்சிருந்தோம்னா தான் நாங்க ஒரு வகையான ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் டீச்சர்ஸுக்கு, அல்லது டீச்சரை டிஸ்ரெஸ்பெக்ட் தான் பண்ணுவோம். என்ன நாங்க உண்மையா ஒரு டீச்சரை மதிக்கிறோம்டா, அவ சொல்ற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றோம்டா, நாங்க கூடுதலாக ஒரு ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்பை அவளை வச்சிருக்கணும். Paragraph 2ல பாத்தீங்கன்னா disadvantage can distract from studies. இப்படி A லெவல்ல லவ் பண்ணி நாங்க ஸ்கூல்கள்ல பாக்குற விஷயம் தானே, படிப்பெல்லாம் குழம்பி போகுது. அப்படியே can be stressful, இதால படிக்க இல்லாம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. needs time and money, டைம் தேவைப்படுது, காசு தேவைப்படுது. can bring unhappiness, parents disapproval, பேரண்ட்ஸ் இதுக்கு ஒரு காலம் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் டீச்சர்ஸ் விஷயத்தை பாத்தீங்கன்னா should be informal. இப்ப ஃபார்மலாவும் இருக்கணும், இன்ஃபார்மலாவும் இருக்கணும். அது ஒரு சந்தர்ப்பத்தை பொறுத்து டீச்சர்ஸோட பழகிற சந்தர்ப்பம். more effective communication with students, teaching and learning in a relaxed atmosphere reduces fear and anxiety of students. ரைட், இப்ப நாங்க ஒரு டீச்சர் வந்து எந்த நேரம் எங்களோட ஸ்ட்ரிக்டா இருந்தான்னு சொல்லி சொன்னா, ரைட், எப்பயுமே ஃபார்மலா தான் நாங்க அவரோட பழகணும், எந்த நேரம் ரூல்ஸ் தாங்க வைப்பா டீச்சர்டா, பிள்ளைக்கு என்ன படிக்கிற ஒரு எண்ணம் வராது. டீச்சரை எப்பயும் ஃப்ரெண்ட்லியா நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, டீச்சரை நாங்க மதிக்கிறது மட்டும் இல்லாம என்ன செய்வோம், டீச்சர் சொல்ற விஷயத்த அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மனநிலைமை எங்களுக்கு வரும். அப்ப நாங்க கடினமே இல்லாம ஃப்ரெண்ட்லி மேனரோட டீச்சர் பழகினா பிள்ளைகளை நாங்க அப்படியும் சமாளிச்சு கொள்ளலாம். கன்க்ளூஷன், this essay discussed, I believe that. சோ நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களால முடியும் ஒரு எஸ்ஸே எழுதுறதுக்கு. சோ எப்படி எழுதலாம்ன்றதை நீங்க டிஸ்கஸ் பண்ணி குரூப் ஆக்டிவிட்டியா, நீங்க தனியா எழுத வேண்டாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி நீங்க பிள்ளைகள் வடிவா ஒரு எஸ்ஸே ஒன்று எழுதி முடிச்சிடலாம். சோ ட்ரை it, and if you can share this essay in the comment section of this video. Okay. Extension, you can get more essay writing practice by planning and writing essays based on the other two debating topics as well. Should we fall in love before we get married, or will have come afterwards? Separation and divorce are against our culture. Do you agree? இப்படியான விஷயத்தையும் நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள், நீங்க டிஸ்கஸ் பண்ணி உங்களோட கிளாஸ்ல இதை ஈஸியாக எழுதிக்கொள்ளலாம். Grammar. In this section, we will learn about past perfect tense. Right. நாங்க இப்ப past perfect tense தான் இந்த grammar sectionல பார்க்க போறோம். First, functions. எப்படி அது function பண்ணுதுன்னு பார்ப்போம். The past perfect tense is generally used to show that one action took place earlier than the other. ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு, அதுக்கு பிறகு ஒன்று நடந்திருக்கு, ரெண்டையும் நாங்க சொல்ல போறோம். அதுக்கு தான் past perfect tense நாங்க யூஸ் பண்ணுவோம். In other words, we use the past perfect tense to talk about an action that was completed or perfected in the past before something else happened. Right. First function நாங்க பார்த்துட்டோம். Right. The past perfect, therefore, is usually used when there is another reference to the past action. The past perfect, the simple past, the present. She had fallen asleep. The teacher had already started teaching. The intercity bus driver had driven 100 kilometers. We had lived in Jaffna for 30 years. இதெல்லாம் past perfect tense சொல்லுது. பாருங்க, she had fallen asleep when I came home. நான் வரைக்குள்ள அவ நித்திரை ஆயிட்டா. So that is past perfect tense. The teacher had already started teaching when Tyagi turned up at class. Tyagi வரைக்குள்ளே teacher class start பண்ணிட்டா already. The intercity bus driver had driven 100 kilometers by 10 o'clock that morning. அவர் 10 மணி போல அவர் இந்த பஸ் டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். We had lived in Jaffna for 30 years when we were displaced in 1990. நாங்க 90ஆம் ஆண்டு வரைக்குல, நாங்க 90ஆம் ஆண்டுக்கு டிஸ்பிளேஸ் ஆகி வந்து நாங்க என்ன செய்துட்டோம், இங்க ஜாஃப்னால 30 வருஷம் ஆயிட்டு வாழ்ந்து என்று சொல்றதுக்கெல்லாம் நாங்க என்ன வாய்ப்போம், the past perfect tense had or a past participle. Okay. Then clauses are also interchangeable because it is the tense that tell us which action took place first.
When I came home, she had fallen asleep. When Tyagi turned up at class, the teacher had already started teaching. By 10 o'clock that morning, the intercity bus driver had driven 100 kilometers. When we were displaced in 1990, we have lived in Jaffna for 30 years. However, if it is clear that the second action followed the first, the simple past tense can be used. When Tamarai opened the door, her dog ran out. We can also use the past perfect to express a condition or a wish. ஒரு விஷயத்தை நாங்க எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம் எங்களோட ஃபீலிங்ஸ் அல்ல ஒரு கண்டிஷன் நிபந்தனையை சொல்ல போறோம் ரைட் அதுக்கு நாங்க past perfect tense. If the floods had come this year as well, more people would have suffered. flood வந்திருந்ததுன்னு சொல்லி சொன்னா இந்த வருஷமும் நிறைய பேர் அதால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. If I had worked harder last year, I would have got at least 5 A's from my O levels. நான் சரியா படிச்சிருந்தேன்டா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருந்தேன்டா போன வருஷம் நான் என்ன எடுத்துருப்பேன் 5A எடுத்துருப்பேன் என்ன என் ஓஎல்ல சொல்லி சொல்றது. Form எப்படி ஃபார்ம் பண்றேன்னு பாப்போம். Past perfect is formed with the past tense form of the verb to have and the past participle of the verb. Subject past tense of have, past participle of verb. Right. She had fallen asleep. The teacher had started teaching. My family had lived in Jaffna. The intercity bus driver had driven for 150 kilometers. Some conjunctions that you can use with past perfect are conjunctions நாங்க என்ன யூஸ் பண்ணலாம் when, after, before, by the time, until என்றதெல்லாம் நாங்க the past perfect tense form ஓட நாங்க யூஸ் பண்ணலாம். Observe the use of past perfect and the conjunctions in the passage. Right. Iqbal had just eaten his dinner when he heard the burglar in the hall. By the time he went there, the burglar had fled. The burglar had entered the house and was hiding behind her cupboard in the hall. After the burglar had fled and Iqbal got over the shock, he saw that the thief had opened the cupboard. After the police came, they had checked the premises thoroughly with police dogs before they took the fingerprints. Right. இங்க வந்து conjunctions பாருங்க பிள்ளைகள் எப்படி அது உங்களுக்கு இந்த paragraph கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு எப்படி உதவியா இருக்குன்னு உங்களுக்கு இப்ப விளங்கு. Okay. Grammar activities. Read the following sentences from Sri Lankan writer Madhubhavashini Radnayaka short story, You Will Call Me Master. It is a story about a woman and a cat. First read the extract and discuss what the story might be about. Right. ஒரு கதை ஒன்று தந்திருக்காங்களாம் அதை வாசிச்சு போட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. Next, identify the use of the simple past tense and the past perfect tense in her writing. Underline the simple past tense and circle the past perfect. Right. The hall had a sofa which she had furnished in a cream-colored fabric. She had gone through a lot of trouble to get cushions. She piled the cushions up for the night. By this time, she had stopped feeding the cat. She looked around to find the cat, but it had disappeared. The cat had come during lunchtime and fixed Amita with an unblinking stare. Amita had hit the cat with a mop as she rushed about, but the cat had retreated to the boundary wall and continued to watch the goings-on in the hall. From the collection Tales of Shades and Shadow, Vijitayapa publication 2009, page number 70 to 19 ல இருக்கிற ஒரு சின்ன எக்ஸ்ட்ராக்ட் தான் வந்திருக்குது. இதுல நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கள சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அது சிம்பிள் அதாவது அது பாஸ்ட் டென்ஸ் அது the past perfect tense அது ஐடென்டிஃபை பண்ணி உங்களை சர்க்கிள் பண்ண சொல்லி சொல்லிருக்கு. Okay, now let's check what is simple past tense and what is the past perfect tense.
Had, simple past tense. Had furnished, past perfect tense. Had gone, past perfect tense. Piled, past tense. Had stopped, past perfect tense. Had disappeared, past perfect tense. Looked, past tense. Had come and fixed, past tense. Had retreated, past perfect tense. Had hit, past perfect tense. Continued, rushed, these are past tense. Had, it is also a past tense. Write this activity in your exercise book. Complete the following sentences by using the past perfect tense of the verb in the bracket. Right, உங்களுக்கு ஒரு sentence தந்திருக்குது. அதுல bracketக்குள்ள ஒரு verb தந்திருக்குது. அதை நீங்க past perfect form மாத்திட்டு அந்த sentence நீங்க திருப்பி எழுதணும். The manager was very annoyed when he came into the office. He found that all his staff go out for tea. அப்ப goன்றது எப்படி past perfect மாத்துவோம்? Had gone. All his staff had gone out for tea. And திருப்பி அந்த sentence நீங்க எழுதணும். My brother's laptop has crashed. Luckily, he saved all his documents before it happened. So saved a past perfect என்ன? Had saved. Luckily, he had saved all his documents before it happened. Yesterday, Kavan got up feeling tired and sleepy because he not slept very well. Had not slept very well. The preschool teacher scolded the children for drawing pictures on the walls, but luckily they drew with washable crayons. Had drawn. Luckily, they had drawn with washable crayons. The country was shocked to find out that in the last 24 hours, petrol prices increased by 50%. Had increased. So, inga vandu had increased endu varum. So, write down this activity and rewrite these sentences using the past perfect tense. Pair work. Imagine you are two of Iqbal's neighbors. You are talking about the burglary. Ask questions from each other about the incident, given both yes and no answers. 2 questions and answers are done for you. Was Iqbal at home when it happened? Yes, he had been at home. Had Iqbal seen the burglar? No, Iqbal had not seen the burglar. இப்படி question form பண்ணி answer போட்டு ஒரு dialogue மாதிரி எழுதிட்டாங்க. Pasindu is a student at University of Kelaniya. He is a 3rd year student doing a general arts degree with singular sociology and linguistics. He stays at a boarding place in Dalugama within walking distance from the campus. Here are some entries in his diary from last week. இது வந்து அவருடைய diary entry பிள்ளைகள். 6 AM என்ன செய்தார்? Monday என்ன செய்தார்? Tuesday என்ன செய்தார்? Wednesday என்ன செய்தார்? Woke up, drank tea, got ready, walked to campus. 7க்கு breakfast at canteen. 8க்கு sociology lecture. 10க்கு library. 12க்கு lunch at canteen. 1க்கு single lecture. 3க்கு cup of tea at canteen with friends. 4 and 5க்குள்ள tute class. 6க்கு badminton at gym. 8க்கு hostel wash and change. 9க்கு dinner at Kade call girlfriend. 10க்கு prepared for linguistic presentation, started writing single assignment. At 1 AM தான் அவர் நித்ர கொள்ள போறார். went to sleep. இப்படி ரூட்டினா அவரோட diary entry ஒன்று தந்திருக்காங்க. With a partner, read the questions below and answer the questions using the information given in Pasindu's diary. You will notice that the questions are in the past perfect tense. Answer the questions also using the past perfect tense. This the first one is done for you, right? அந்த பசிந்துட diary entry எடுத்து வச்சுக்கொண்டு பிள்ளைகள் நீங்க இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. அதுவும் past perfect tenseலயே உங்களோட ஆன்சரும் இருக்கணும். Had Pasindu gone for sociology lecturer by 10 AM last Monday? Yes, Pasindu had gone for his sociology lecture
by 10 a.m. last Monday. அதே மாதிரி மெட்டா கொஸ்டின்ஸையும் வாசிச்சு நீங்க past perfect tenseல ஆன்சர் கொடுங்க. This is for you. You have to think and write down these answers in your exercise book. Think of 4 or 5 similar questions on your own. Then ask your partner the questions. Your partner should answer the questions without writing them down. After your partner answering your question, you must answer your partner's question. Right. இது வந்து ஒரு கேம் மாதிரி. என்ன? நீங்க படிச்சதை வச்சுக்கொண்டு past perfect tenseல நீங்க எவ்வளவு கிளியரா இருக்கீங்கன்றதுக்கு உங்களோட பார்ட்னர்ட்ட ஒரு क्वेश्चन கேக்குறீங்க. அதுக்கு நீங்க அவர் ஆன்சர் பண்ணுவார். அப்புறம் அவர் கேக்குற क्वेश्चनக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். Memory game. Read the diary for 10 minutes and try to memorize it as much as you can. Then cover the page and try to note down as much as possible of what Pasindu did along with the time. Next, read out your list to the class using the past perfect. The students who remembers correctly the most number of things that Pasindu did is the winner. Right, இது ஒரு memory game. அவரோட அந்த diary entry-ய நீங்க ஒரு 10 minutes-க்கு வாசிங்க. வாசிட்டு பிறகு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு அந்த புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு போகணும். நீங்க என்ன லிஸ்ட் பண்ணுங்க என்னென்ன அவர் செய்தவர்னு உங்களோட மெமரியில இருக்கிறது. யார் கூட இருக்கிறீங்களோ நீங்க தான் வினர் என்று சொல்லி உங்களோட ஸ்கூல்ல இந்த கேமை நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாடி கொள்ளலாம். அதே மாதிரி homework. Write a similar diary about what you did last week from Monday to Wednesday. You can use real or imaginary event. The next day, in groups, tell your friends what you did each day. Next, exchange your diary entries with your friends and ask them what they did. Use the past perfect tense for the questions and answers. நீங்க உங்களோட வீட்டை இருந்து மண்டே டு ஃப்ரைடே ஓ மண்டே டு சண்டே நீங்க என்னென்ன எழுதுறீங்க என்னென்ன செய்றீங்கன்றத இப்ப ஃபுல்லா எழுதாட்டாலும் ஒரு 2 டேஸுக்கு மண்டே டு வெனிஸ்டே 3 டேஸுமே என்ன செய்தீங்க வேக் அப் பண்ணினதுல இருந்து நைட் ஸ்லீப்புக்கு போற வரையும் நீங்க என்னென்ன ஒர்க் பண்ணீங்கன்ற ஒரு டைரி என்ட்ரி ஒன்று எழுதட்டான். பிறகு வந்து அதை உங்களோட குரூப்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. I had come to school and cleaned the classroom by 7:30 a.m. last Monday. Vidhu, what had you done by 10 a.m. last Tuesday? Ashwini, what had Shakil done by 12 noon on Wednesday? And மாறி மாறி ஒவ்வொருத்தர டைரி என்ட்ரியை வச்சு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணி பிராக்டிஸ் பண்ண சொல்லிருக்கு. இவ்வளவு நீங்க செய்யக்குள்ள பிள்ளைகள் உங்களுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து தரோவா கிளியரா உங்களுக்கு விளங்கிடும். இதுக்கு பிறகு நீங்க அதுக்கு பிறகு எக்ஸ்பிளனேஷன் பார்க்க தேவையில்லை. சோ இதுதான் உங்களோட ஜெனரல் இங்கிலீஷ் புக்ல இருக்கிற விஷயம். அதாவது இதுல வந்து நீங்க கூட ஆக்டிவிட்டிஸ் செய்யறதுக்கு இல்ல, எல்லாமே பிராக்டிக்கலா குரூப் ஒர்க்கா ஸ்பீக்கிங்கா நீங்க ஓப்பனா ஸ்பீக் பண்ற விஷயங்கள்லாம் இந்த ஜெனரல் இங்கிலீஷ் புக்ல உங்களுக்கு கூட தந்திருக்கு. Okay, my dear students, hope you all enjoyed and understood today's lessons very well. So, if you take this general English book, it is only having so many practical questions for discussion among your friends at school. So, try to open up your mind with these activities and speak with confidence with your friends. Thanks for watching my YouTube channel. I will meet you soon with an interesting lesson later. Bye.